Hi everyone, Akshara. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் என்னோட கம்ப்ளீட் மார்னிங் ரொட்டீன் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்னிங் பியூட்டி ஹேபிட்ஸ். இந்த பியூட்டி ஹேபிட்ஸ்லாம் உங்களோட மார்னிங் ரொட்டீனில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் அண்ட் ஸ்கின் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கண்டிப்பாக நம்ம எம்டி ஸ்டமக்கில் வார்ம் வாட்டர் இல்லை நார்மல் வாட்டராச்சும் கண்டிப்பாக குடிக்கணும். அடிஷ்னலாக நீங்கள் சப்ஜா சீட்ஸ் இருக்கிற வாட்டர் குடிச்சிங்கன்னா ஸ்கின் சூப்பர் ஹைட்ரேட்டடாக இருக்கும் அண்ட் செம்ம க்ளோயிங்காகவும் இருக்கும். சப்ஜா சீட்ஸ் நம்ம போட்ட உடனே குடிக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes ஆச்சு அது அப்படியே இருக்க விடுங்க. அது நல்லா பெருசாயிடும். சீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 இருக்குது அண்ட் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அதனால நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். இது பாடியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை நல்லா ஃபர்மாக எங்காக வச்சுக்கிறதுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் டைஜஷனும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது ஆக்சுவலாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஃபலூடாஸ்க்கு, ட்ரிங்க்ஸுக்கு, மில்க் ஷேக்குக்கெலாம் யூஸ் பண்ணுற ஒரு இன்க்ரீடியன்ட் தான் இது. நான் இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் கிளாஸில் காமிச்சேன். நான் யூஸ்வலாக இந்த பாட்டிலில் போட்டு வச்சுருவேன். ஸோ அதனால் இந்த ஹேபிட் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஹேபிட் நம்பர் 2 ஒரு ஸ்கின் ட்ரிங்க். இந்த ஸ்கின் ட்ரிங்க் பார்த்திங்கன்னா உங்கள் இம்யூனிட்டிக்குமே ரொம்பவே நல்லது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேனில் ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் மஞ்சள் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ரா மஞ்சள் இருக்கும்ல அது துருவி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அந்த ரா மஞ்சள் இல்லை, அதனால் பவுடர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். செகண்ட் இன்க்ரீடியன்ட் ஜிஞ்சர் தேவைப்படும். நான் அந்த தோலெல்லாம் நல்லா சீவிட்டு அது கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி அப்புறம் இதில் ஆட் பண்ண போகிறேன். இது அப்படியே கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விட்டுருங்க. சிம்லேயே வச்சுட்டு ஒரு 5 minutes வரைக்கும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக நான் பெப்பர் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே மஞ்சள் யூஸ் பண்ணும்போது பெப்பரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இது அப்படியே சிம்லேயே ஒரு 5 minutes வச்சுருங்க, ரெடி ஆகிடும். இந்த ஸ்கின் ட்ரிங்க்குக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெறும் ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, ஓவரால் ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது. இந்த ட்ரிங்க் நீங்கள் குடிக்கிறதுனால ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்னே இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா அது நல்லா ரெடியூஸ் ஆகும். ஏன்னா இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது உங்களால் ப்ளெயினாக குடிக்க முடியலனா கொஞ்சம் ஹனி கூட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பியூட்டி ஹேபிட் நம்பர் 3 அப்ளை அ ஃபேஸ் மாஸ்க். ஃபேஸ் மாஸ்க் பண்ணுறதுக்கு இங்கே நான் 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அரிசி மாவு அண்ட் பிஞ்ச் ஆஃப் வைல்ட் டர்மரிக் கஸ்தூரி மஞ்சள், சாண்டல்வுட் பவுடர் 1 ஸ்பூன் இருந்தால் போதும். பியூரான சாண்டல்வுட் பவுடராக பார்த்து எடுத்துக்கோங்க. அண்ட் கொஞ்சோண்டு கர்ட். இதெல்லாம் கம்பைன் பண்ணுறதுக்காக நான் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 நீங்கள் இது மாதிரி ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருக்கிறது எல்லாமே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். மோஸ்ட்டாக எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களுக்கும் சூட் ஆகும். இருந்தாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் ஃபேஸ் பேக்லாம் வீட்லேயே செஞ்சு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அடிக்கடி இந்த ஃபேஷியல்ஸ்லாம் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. ஃபேஸ் ஆல்ரெடி நல்லா பிரைட் அண்ட் க்ளோயிங்காக இருக்கும். ப்ளஸ் இது க்ளீன் ஆக்கிடும் ஃபேஸை உங்களுக்கு. ஏன்னா ஒரு வாரத்தில் 1 வாட்டி இல்லை 2 வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் நல்லா க்ளீனாக இருக்கும். அண்ட் ரெகுலர் பேசிஸில் நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணிங்கனாலே போதும், உங்கள் ஸ்கின் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஃபேஸ் பேக்னால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கலாம். கடலை மாவு பார்த்திங்கன்னா ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணும். அரிசி மாவு டேனை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை நல்லா பிரைட்டராக ஆக்கும். சந்தனம் ஆட் பண்ண ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லா ஹீல் பண்ணும், ப்ளஸ் நல்லா பிரைட்டராக ஆகும் காம்ப்ளெக்ஷனை. அண்ட் இதில் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துருக்க ரீசன் பார்த்தீங்கன்னா இல்லை ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. தயிர் உங்களுக்கு நல்லா ஸ்கின்னை நரிஷ் பண்ணும், டேனையும் ரிமூவ் பண்ணும். ஹேபிட் நம்பர் 4 சன்ஸ்க்ரீன் டெய்லியும் அப்ளை பண்ணும். ஒயிட் காஸ்ட் எதுவும் இல்லாமல் ஸ்கின்னில் லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன் தான் இது மாமா எர்த்தோட விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன். இது ஒரு டாக்ஸின் ஃப்ரீ சன்ஸ்க்ரீன். இதில் பார்த்தீங்கன்னா SPF 50 PA++++ ப்ரொடெக்ஷன் இருக்குது. இந்த சன்ஸ்க்ரீன் உங்களுக்கு சன் ப்ரொடெக்ஷனோட அந்த ஒயிட் காஸ்ட்டும் உங்களுக்கு தராது. ஏன்னா யூஸ்வலாக சன்ஸ்க்ரீன்லாம் அந்த ஒரு பிரச்சனையாக இருக்கும், ஒயிட் காஸ்ட்டாக இருக்கும் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம். அண்ட் இதோட டெக்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். ஸ்கின்னில் ஈஸியாக அப்சர்வ் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த சன்ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது. ஸோ அது உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும். கூடவே ஹார்ம்ஃபுல்லான யூவி ரேஸ்லேருந்து ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். ப்ளஸ் இதில் குட்னஸ் ஆஃப் டர்மரிக் இருக்குது. அண்ட் மஞ்சள் உங்கள் ஸ்கின்னை ஹீல் பண்ணும். சன் எக்ஸ்ப்ளோஷரால் டேமேஜான ஸ்கின்னை ஹீல் பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் க்ளோ கொடுக்கும். அண்ட் ஓவராலாக இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் விட்டமின் சி அண்ட் டர்மரிக் ஃபார் டெய்லி க்ளோ. இந்த சன்ஸ்க்ரீன் நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது நல்லா ஈஸியாக ஸ்கின்னில் பிளெண்ட் ஆகிடுது. ப்ளஸ் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது.
அண்ட் ஒயிட் காஸ்ட்டும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு மேட் சேஃப் சர்டிஃபைடான ஒரு சன்ஸ்க்ரீன். எனக்கு வந்து இந்த சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸில் அந்த ஹெவினஸ் ஃபீல் ஆகலை, க்ரீஸியாக எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அது மாதிரிலாம் இல்லை, ஈஸியாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடுச்சு. அண்ட் கம்ப்ளீட்டாக பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட அந்த ஸ்டிக்கினஸ் எனக்கு வந்து ஃபீல் ஆகலை, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருந்தது. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் மாமா எர்த்தோட ஒர்க் பண்ணுறேன். இப்போது நம்ம தானே ஒரு சஜஷன் கொடுத்தோன்னா அதை லிசன் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி தான் இந்த மாமா எர்த்தோட ஆனியன் ஷாம்பு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய கோட் யூஸ் பண்ணிக்கோங்க, AR2025. இதனால் உங்களுக்கு 20% ஆஃப் கிடைக்கும். இந்த கோடை நீங்கள் வந்து மாமா சைட் இல்லைனா உங்களோட ஆப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து நைக்கா, ஃப்ளிப்கார்ட், அமேசான், பர்பிள், ஈவன் நியர்பை ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். அண்ட் நம்பர் 5 மேக்கப் பார்க்க போகிறோம். ஒரு லைட் வெயிட்டான ஒரு சம்மர் மேக்கப். பேஸ்க்கு நான் வெறும் கன்சீலர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்டர் ஐஸ் கிட்ட, லிப்ஸோட கார்னர்ஸ் கிட்ட, மூக்கு, அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட். கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா பிபி க்ரீம், சிசி க்ரீம்ஸோட கவரேஜ் நல்லா கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து எங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சென்டர் ஆஃப் ஃபேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில், ஸோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணி அதை நல்லா பிளெண்ட் பண்ணுறோம். வெறும் கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஃபேஸில் இருக்க ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ், அதாவது அண்டர் ஐஸ், அதுக்கப்புறம் வந்து டார்க்னஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா லிப்ஸ் கிட்டலாம், ஸோ அதெல்லாம் வந்து நல்லா கன்சீல் பண்ணிவிடும். இதனால் ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸில் உங்களுக்கு கவரேஜும் கிடைக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டாகவும் இருக்கும். நான் இப்போ காமிக்க போகிற மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமுக்கான ஒரு மேக்கப். ஒரு 5 to 10 மினிட்ஸில் காலையிலே சீக்கிரமாக எழுந்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கிற மேக்கப் தான். உங்கள் ஃபேஸில் எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கக்கூடாது, லைட் வெயிட்டாக இருக்கணும். ஸோ அது மாதிரி எய்ம் பண்ணி தான் இந்த மேக்கப் வந்து பண்ண போகிறோம். இது வந்து ஒரு எவ்ரிடே மேக்கப், சரியா? இது வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் போகிற மாதிரிலாம் கிடையாது, நார்மலான ஒரு எவ்ரிடே மேக்கப். ஒன்ஸ் கன்சீலர் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் செட் ஆக விட்டுருங்க. அதை நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுல் ஸ்கின்லேயும் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓவரால் ஃபேஸையும் வந்து கவர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வரதுக்காக நான் வந்து சீக்ஸில் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஸ்டிக் ஃபார்மில் இன்ஸ்டண்ட்டாக ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். நல்லா அந்த பிளெயினான ஒரு ஃபேஸ் இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில்லின் பண்ண போகிறேன். ஒரு ப்ரோ ஜெல் எடுத்து ஃபில்லின் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஜெல் அப்ளை பண்ணுறதுனால ஐப்ரோஸ் வந்து மூவ் ஆகாது, அதே பிளேஸில் தான் இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து ஒரு ப்ரௌன் டிண்ட் இருக்குது, அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திக்னஸ் மாதிரி கொடுக்கும். உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட பிடிக்காதுன்னா, அது மேனேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிண்டட் லிப் பாம் வாங்கிக்கோங்க. இந்தியன் ஸ்கின் டோன் கொஞ்சம் மீடியம் டஸ்கி ஸ்கின் டோனில் இருந்தீங்கன்னா பெரி ஷேட் வாங்கிக்கோங்க, இல்லைனா பிங்க் ஷேட் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நேச்சுரலான ஒரு பிங்க் கலர் கொடுக்கும் லிப்ஸுக்கு. லிப்ஸ்டிக் போட்டால் மாதிரியும் இருக்கணும், போடாத மாதிரியும் இருக்கணும்னா நீங்களாம் இதுதான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் ஐ மேக்கப்புக்கு நான் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் மஸ்காரா தான் அப்ளை பண்ண போகிறேன். இது நம்ம லேஷஸை திக் அண்ட் லாங்காக காமிக்கும். மேக்ஸிமம் ஒரு 5 ஸ்டெப்ஸ் தான் வந்து பண்ணியிருந்திருப்பேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் எவ்ரிடே நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வெளியில் போகும்போது யூஸ் பண்ணுற மாதிரி மேக்கப் தான் இது. அண்ட் லாஸ்ட்டாக லூஸ் பவுடர் வச்சு ஃபுல் ஃபேஸையும் நான் வந்து நல்லா செட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக பவுடர் எடுத்து ஃபுல் ஃபேஸ்லேயும் இது மாதிரி சர்க்குலர் மோஷனில் லைட் ஹேண்டடாக வந்து செட் பண்ணுங்கள். ஃபேஸில் எக்ஸஸ் பவுடர் இல்லாமல் கரெக்டாக வந்து ஃபேஸில் செட் ஆகும். ஸோ ஒரு எவ்ரிடே லைட் வெயிட் மேக்கப்னால் இதுதான் நான் ஆக்சுவலாக எங்கே வெளியில் போனாலும் வந்து வேர் பண்ணிப்பேன். ஸோ நான் வெளியில் கிளம்பும்போது தான் இந்த மேக்கப் ஷூட் பண்ணியிருந்தேன். நான் அடிஷ்னலாக லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். அதோட இது மாதிரி ஒரு டார்க் ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து லிப்ஸ்டிக் போட்டால் நல்லாயிருக்கும். இல்லைனா கூட ஓவராலாக நீங்கள் வந்து பேஸ் மேக்கப் ரொம்ப சட்டிலாக இருந்தால் ப்ரைட் லிப்ஸ்டிக் போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஃபேஸை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அண்ட் ஹேர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹேர் வாஷ், சீரம் எல்லாமே அப்ளை பண்ணுறோம். ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹேர் பர்ஃப்யூம் வாங்கி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பர்ஃப்யூம் ஹேர்க்காகவே பண்ணியிருக்காங்க, ஸோ ஹேரில் எந்த டேமேஜும் ஆகாது. அண்ட் ஹேர்லேயும் நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் த்ரூ அவுட். சம்மர் டைமுக்கு ரொம்ப தேவையான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ஸோ நான் சொன்ன இந்த ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்டர்னல் ஹெல்த்துக்கும் நல்லது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு அவுட்டர் அப்பியரன்ஸும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோட ஐடி. உங்களுக்கு வேறு எதாவது வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனவே என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் Akshara saying bye bye and take care of yourself.